Kiara, Vanakkam and welcome to Malini's Vlogs. இன்னைக்கு I'm going back to the Ambani family. ஏன்னா இந்த அம்பானி ஃபேமிலி பத்தி நான் எழுதின பிறகு எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நீங்க அம்பானியை சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க அம்பானி வெட்டிங் இன்விடேஷன் உங்களுக்கு வந்துச்சா? அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு அவர் பத்தி நீங்க நல்லதா பேசுறதுக்கு? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டீங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த அம்பானி குடும்பத்தின் மேல இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது நீங்க நிச்சயம் ஆசைப்படுவீங்கன்றதுக்காக இந்த பதிவு. அது மட்டும் இல்லாம அம்பானி குடும்பத்துல ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ச்சன்டோட திருமணத்தை பத்தி நம்ம எல்லாரும் பார்த்தோம், பேசணும். அவங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அம்பானி, அதாவது முகேஷ் அம்பானிக்கும் நீட்டா அம்பானிக்கும் இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க திருமணத்தை ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா செய்யல? இதுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன தெரிஞ்சுக்கோ. ரைட், நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த அம்பானி குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃபேமிலி ட்ரீயை கொஞ்சம் பார்ப்போம். அவங்க ஃபேமிலி ட்ரீல the patriarch of the family, அந்த பிக் ஃபாதர் ஃபிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருபாய் அம்பானி. ரைட், இவர் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கி வச்சவர். இவரோட மனைவி கோகிலாபென் அம்பானி. சரி, திருபாய் அம்பானி 1932ஆம் ஆண்டு பிறந்தவர். அவரோட மனைவி கோகிலாபென், இவங்க 1933ஆம் ஆண்டு பிறந்தவங்க. திருபாய் குஜராத்ல பிறந்தவர் அண்ட் கோகிலா நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல பிறந்தவங்க. இவங்களுக்கு திருமணமானது 1955ஆம் ஆண்டு. இவங்களுக்கு 4 குழந்தைகள். அதுல மூத்தவர் தான் முகேஷ் அம்பானி. அப்புறம் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, நீனா அண்ட் தீப்தி. And of course, Anil Ambani. Anil Ambani கதை அது ஒரு தனி, it's a different topic for a different day. அதை பத்தி நான் இப்ப பேச போறதில்ல. அவங்க 2 daughters பத்தியும் பேச போறதில்ல. We could be talking about Mukesh Ambani. Mukesh Ambani 1957ஆம் ஆண்டு பிறந்தவர். சரிங்களா? இவர் தான் இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ, இது எல்லாத்துக்குமே இவர் தான் உரிமையாளர். நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில், ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அவரோட மனைவியோட பேரு நீட்டா அம்பானி. நீட்டா அம்பானி 1963ஆம் ஆண்டு பிறந்தவங்க. நீட்டா அண்ட் முகேஷ் அம்பானிக்கு 3 குழந்தைங்க. நம்ம எல்லாருமே இப்ப ஆனந்த் அம்பானியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடந்தது. இது தேவையா தேவையில்லையான்றது அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம அது ஒரு தனி சர்ச்சை. சில பேர் வாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் இது தேவையான்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் தேவையில்லாம படத்தை வீண் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் இதனால நிறைய பேருக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உணவு மட்டும் ஒரு நாளைக்கு 9000 பேருக்கு இலவசமாக உணவு அளிச்சிருக்காங்க. 40 நாட்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்களோட வருமானத்துக்கு இது இவ்வளோ பணம் செலவழிச்சது இன்னும் நல்ல விஷயங்களுக்கு செலவழிச்சிருக்கலாமே நம்ம யோசிக்கலாம். பட் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம செய்யறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சரி, நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றோம், ஒரு $300 செலவு பண்றோம். ஏன் அந்த $300 நம்ம செலவு பண்றோம்? அந்த $300 நம்ம ஒரு சேரிட்டபிள் ஹோம்க்கு கொடுத்துருக்கலாமா அப்படின்னு நம்மளும் நினைக்கலாம்ல. அவங்களோட மிகப்பெரிய செலவா இருக்கிறதுனால கண் பார்வை அவங்க மேல திரும்புது. பட் எனிவே, கமிங் பேக் டு முகேஷ் நீட்டா அம்பானி. 3 குழந்தைகள். கடைசி பையன் தான் ஆனந்த். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இரட்டையர்கள் இருக்காங்க, ஒரு பெண் ஒரு ஆண், ஆகாஷ் அண்ட் ஈஷா. இவங்க 2 பேருமே 1991ஆம் ஆண்டு பிறந்தவங்க, ட்வின்ஸ். ஆகாஷ் ஸ்லோகா மேத்தா என்ற பெண்ணை 2019ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சிருக்காரு. ஈஷா அதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு ஆனந்த் பிராவால் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. முகேஷ் அம்பானி நீங்க பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட உரிமையாளர். அவர் சேர்மன், ரைட்? இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. முகேஷ் he's a self-taught man. அவர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு he finished his undergraduate course in India. அதை முடிச்சுட்டு தன்னுடைய மேல் படிப்புக்காக அவர் அமெரிக்கா போறாரு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அவருக்கு இடம் கிடைக்குது. அவர் படிக்கவும் தொடங்குறாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் அவரோட அப்பா திருபாய் அம்பானி, இல்ல நீ எனக்கு பிசினஸ் உதவியா வரணும், பணம் உனக்கு பணத்தை பத்தி, பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி உனக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்காது, நீ படிக்க வேண்டியதை நீ படிச்சுட்ட, ஆனா இந்த படிப்பினை உனக்கு ரொம்ப முக்கியம், நீ பிசினஸ் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி அவர் அந்த படிப்புல இருந்து நிறுத்தி வெளியில எடுத்து அவரோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல சேர்த்துக்கிறாரு. ரைட்,
இதே தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரிச் டேட் அண்ட் புவர் டேட் அப்படின்ற புத்தகத்திலையும் அவர் வந்து அடிக்கோடிட்டு சொல்றது என்னன்னா, நம்ம பள்ளிக்கூடங்கள்ல வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து நல்ல வேலை செஞ்சா நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு, நல்ல வீடு வாங்கலாம், நல்ல கார் வாங்கலாம், வசதியா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா இந்த பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன, நம்ம ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்கோம், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு. நிறைய பணம் சம்பாதிச்ச பிறகு என்ன செய்யறோம், அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்றோம். ரைட்? அப்ப திரும்ப இன்னும் ஓடணும். இப்படின்றது வந்து இந்த சிக்கன் ஆர் எக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே, இந்த ஹாம்ஸ்டர் வீல்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துல சொல்றாங்க நமக்கு வந்து பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். அதே தான் இங்க வந்து திருபாய் அம்பானி வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்லியிருக்காரு. உனக்கு வந்து எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கலாம், படிப்பு முடிச்சுட்டு அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பணம் உனக்கு வேலை செய்யணும். நீ பணத்துக்காக வேலை செய்யற, ஆனா பணம் உனக்கு வேலை செய்யணும்ன்ற ஒரு படிப்பினை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி திருபாய் அம்பானி அவரை தன்னுடைய பிசினஸ்ல இணைச்சுக்கிறாரு. முகேஷ் அம்பானி இஸ் a very hard working man அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவரோட ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ், பிளானிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புத்தி கூர்மையோட செயல்படுவாரு, சரியான விஷயங்களை பிளான் பண்ணி அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. we know about Jio as well, right? the telecommunications. so இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல்ஸ் இருக்குது, கேஸ் அண்ட் ஆயில் இருக்குது, டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தராக நியமிக்கப்பட்டாரு. இது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நான் அமெரிக்கன்ஸ் இருந்ததே கிடையாது. பட் முகேஷ் அம்பானி இஸ் ஒன் ஆஃப் தம். ரைட்? அது மட்டும் இல்லாம இவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட். ஜாக் மா, உங்களுக்கு தெரியும், அலிபாபா அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பத்தி தெரியும். ஜாக் மாவை விட இவர் வந்து பயங்கர பணக்காரர். ஜாக்மா வந்து அடிக்கடி நியூசிலாந்து வருவாரு. இங்க வந்து கால்ஃப் கோர்ஸ்ல வந்து கால்ஃப் விளையாடுறதுக்காக he touches down, goes to the golf course, plays. அவர் ஹோட்டல்ல எல்லாம் தங்க மாட்டார். ஒரு வீடு எடுத்து, தனி வீடு எடுத்து, ஒரு Airbnb மாதிரி தனி வீடு எடுத்து தங்கிட்டு அவர் வந்து விளையாடிட்டு, because he doesn't want people to recognize him, you know, அப்படி பண்ணுவாருன்னு தகவல் எனக்கு வந்திருந்தது. பட் எனிவே ஐம் டைக்ரெஸிங். சரி, முகேஷ் அம்பானி பத்தி சொல்லியாச்சு. இவரோட கடைசி மகனோட திருமணம் இப்ப நடந்துச்சு. பட் அந்த மத்த 2 குழந்தைகளுக்கு ஏன் அவர் வந்து அவ்வளவு ஈடுபாடு காட்டல, ஏன் அந்த கல்யாண திருமணங்களை வந்து பிரம்மாண்டமாக செய்யல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதனுடைய விவரங்கள் இதோ. 2018ஆம் ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா ஈஷா அம்பானி அவருடைய இந்த இரட்டை குழந்தைகள் சொன்னால ஆகாஷ் ஈஷா, அதில் பெண் குழந்தைக்கு தான் முதல்ல திருமணம் ஆயிருக்குது. ஈஷா அம்பானி ஆனந்த் பிரமல் அப்படின்றவர் வந்து ஐம் சாரி இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் தி நேம்ஸ் ராங், அவர் வந்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் வந்து வீட்டிலேயே நடந்தது. இந்த திருமணம் வீட்டிலேயே நடந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க, வெறும் வீட்டிலேயே நடத்தினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிலியா அப்படின்றது வந்து இவங்களோட வீடு 27 மாடி கட்டடம். ஒரு மாடி வந்து பேங்க்வெட் ஹால் இருக்கும், ஒரு மாடி ஜஸ்ட் தியேட்டர் இருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மேசிவ், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹவுஸ், உலகத்திலே 2வது எக்ஸ்பென்சிவ் ஹவுஸ்னா அது வந்து அம்பானி, முகேஷ் நீட்டா அம்பானியோட வீடு. அந்த வீட்டுல திருமணம் நடந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பியான்சே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 45 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு $5 million கொடுத்திருக்காங்க பியான்சேக்கு. The former first lady of America Hillary Clinton வந்திருக்காங்க. இந்தியன் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி வந்திருக்கிறாரு. அப்பதான் வந்து திருமணமான பிரியங்கா சோப்ரா அண்ட் நிக் ஜோனாஸ் இவங்க வந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாலிவுட்டே திரண்டு வந்துச்சு. இதுல வந்து அந்த கப்பல்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பரிசுகள்ல ஒன்றை பத்தி நான் நிச்சயம் பேசியே ஆகணும். அதாவது ஆனந்த் பிரமலோட பெற்றோர்கள் இந்த புது தம்பதியினருக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ்ல பந்த்ரால ஒரு வீடு, சி ஃபேசிங் வீடு வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தவரோட கல்யாணம் ஆகாஷ் அம்பானி. 2019ஆம் ஆண்டு ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா மேத்தா அப்படின்றவரை திருமணம் பண்றாங்க. இவங்கள வந்து இருவருமே வந்து வெரி கியூட் ஸ்டோரி, சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ். 4 வயசுல இருந்து ஒருத்தர் பழக்கம். இந்த பழக்கம் வந்து லேட்டர் வந்து லவ்வா மாறி, காதலா மாறி இருவரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட வெட்டிங் வந்து ஜியோ வேர்ல்ட் சென்டர், ரைட், ஜியோ வேர்ல்ட் சென்டர்ல தான் இந்த 2024 கல்யாணமும் நடந்துச்சு. அதே இடத்துல தான் இட்ஸ் லைக் கன்வென்ஷன் சென்டர் ஆகாஷ் அம்பானி அண்ட் ஸ்லோகா மேத்தாவோட திருமணம் நடந்தது.
இதுல பெர்ஃபார்மன்ஸ் யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Maroon 5 பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, Coldplay பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, Adam Levine பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இவங்களோட ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் வந்து சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு. பிரம்மாண்டமான ஒரு திருமணமாக அது நடந்துச்சு. இதுல வந்து முக்கிய பிரமுகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா UN செக்ரட்டரி ஜெனரல் பான் கி மூன், அவர் மனைவியோட கலந்துக்கிட்டாரு. பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் at that time Tony Blair and his wife attended it. அப்போ கூகுள் CEO சுந்தர் பிச்சை அவரோட மனைவி அஞ்சலியோட வந்து கலந்துக்கிட்டாரு. இவங்களோட கல்யாணத்தின் போது 50,000 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து முகேஷ் அண்ட் நீட்டா அம்பானி வந்து போலீஸ் ஃபோர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. நீட்டா அம்பானி வந்து ஸ்லோகா மேத்தா அவங்களோட மருமகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா $55 மில்லியன் செலவு பண்ணி ஒரு நெக்லஸ். இந்த நெக்லஸ்ல வந்து 91 டைமண்ட்ஸ், 407 கேரட் உள்ள yellow டைமண்டும் அதுல பதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசு பொருளை தன்னுடைய மருமகளுக்கு கொடுத்தாங்க. And of course 2024 ஆனந்த் அம்பானி and ராதிகா மர்ச்சன்ட் பென்ட்லி கார் கிடைச்சிருக்கு அவருக்கு பரிசு பொருள்னு சொல்லும் போது அந்த திருமணத்தை பத்தி நிறைய பேசிட்டு, so I'll just talk about it. And $77 million worth villa ஒன்னு பாம் ஜுமைரா, துபாயில இருக்கிற பாம் ஜுமைரா உங்களுக்கு தெரியும், வெறும் கடல்ல அவங்க வந்து ரீக்ளைம் பண்ண லேண்ட்ல அது பாத்தீங்கன்னா பாம் லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். அதுல வந்து ஒரு பெரிய விழா $77 மில்லியன் செலவுல உள்ள ஒரு வீட்டை வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. And of course they got a lot of other gifts as well, jewelry, customized branded luxury branded bags, shoes and all of that. சரி, இதுதான் இந்த விஷயம். இப்போ உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த திருமணத்தை பத்தி சிலர் வந்து வாவ்னு சொல்றவங்க இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல சில பேர் இது தேவையான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் இவங்களோட திருமணங்கள்ல வந்து நம்ம ஒரு ஹிடன் விஷயம் நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஷா அம்பானி ஆனந்த் பெரமல வந்து திருமணம் பண்ணிருக்காங்க. தி பார்மசியூட்டிக்கல் ஓனர்ஸ், ரைட்? அவரோட அதாவது இஷா அம்பானியோட கணவரோட குடும்பம் வந்து பார்மசியூட்டிக்கல் ஓனர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா மேத்தா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இது வந்து ஹீரா மண்டி மாதிரி ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் அவர். அண்ட் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்மசியூட்டிக்கல் கம்பெனியில் உள்ளவங்க, ஆல் வர்த் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்ப லீ குவான் யூ அப்படின்னு சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப பேசப்பட்ட, அந்த காலத்துல வைரலா போன ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நீ வந்து உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரியே கல்யாணம் பண்ணணும். நீ வந்து ஒரு கிராஜுவேட்டா இருந்தா நீ கிராஜுவேட்டை தான் கல்யாணம் பண்ணணும். நீ மாஸ்டர்ஸ் டிகிரி ஹோல்டரா அப்ப மாஸ்டர்ஸ் டிகிரி ஹோல்டர் தான் நீ கல்யாணம் பண்ணணும். பிஹெச்டி ஹோல்டரா அப்ப பிஹெச்டி ஹோல்டர் தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சோ அதை மேட்ச் பண்ணி நீ கல்யாணம் பண்ணாதான் சரியா வரும்னு. சோ இது வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. ஏன்னா why are we seeing class, why are we seeing caste, இதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டு காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற நேரத்துல எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டேட்டஸ் மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி அது வந்து மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட்டது. இந்த குடும்பங்களும் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் மேட்ச் பண்ற மாதிரி தான் திருமணங்கள் பண்ணிருக்காங்க. லீ குவான் யூ சொன்னதுக்கு என்ன காரணம், உங்களோட வேவ் லெங்த் ஒன்னாகும். அப்ப நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையும் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு, அங்கேருந்து அப்கிரேட் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். இல்லாட்டினா வந்து உங்களை விட கம்மியானவங்களை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா then you have to come halfway to meet, she must come halfway up. So இது வந்து தேவையா, இல்லாட்டினா you may have to come all the way down to meet him, right? So இது தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிகாஸ் நம்ம வந்து சமத்துவம்னு சொல்றோம். இப்ப வந்து இப்போ பணம் காசு இல்லாதவங்க அவங்களோட திறமையினால முன்னுக்கு வரலாம். இப்ப பணம் உள்ளவங்க இந்த லெவல்ல உள்ளவங்களை திருமணம் பண்றதுக்கு தயங்குறாங்க. இந்த லெவல்ல உள்ளவங்க இங்க வரலாம்ல. திருபாய் அம்பானி இப்படிதானே இருந்தாரு, அதுக்கப்புறம் மேல வந்தாரா இல்லையா? சோ இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது மாலினி. See you again. Tata bye.